ஹலோ கைஸ், இது வந்து வெட்னஸ்டேவோட ஒரு மினி vlog தான். இன்றைக்கி காலையில் வந்து ஒரு சிம்பிளான மெனு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இதில் வந்து கப்பக்கிழங்கும் அதுக்கப்புறம் தேங்காய் சாப்பாடும். தேங்காய் சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து நம்ம முந்திரியெல்லாம் போட்டு தாளித்தோம்னாலும் நல்லாயிருக்கும். எனக்கு என்கிட்ட வந்து வேர்க்கடலை இருந்தனால வேர்க்கடலை போட்டு தாளிச்சிருந்தேன். இதை தேங்காய் எண்ணெயிலேயே தான் தாளிப்பு கொடுப்பேன். என்னோடய ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து அப்பா வந்து இந்த செஞ்சு கொடுப்பாங்க. தேங்காய் சாதமும் அது கூட வந்து புதினா துவையலும் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட்டு வரல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு தேங்காய் சாப்பாடு செஞ்சு அது கூட கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன். சீக்கிரமாகவே இது வந்து இதுலேயே வெந்துடுங்காட்டி நான் குக்கரில் வைக்கல. வேக வச்சு எடுத்ததை வந்து தாளிச்சிட்டு அதுதான் வந்து பாப்பாவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சி. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து காரெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வெட்னஸ்டே தான் என்னுடைய பர்த்டே. ஸோ நாங்கள் வந்து டியூஸ்டே ஈவினிங் வந்து வெளியே போயிருந்தோம் ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட். இந்த இயர் பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப தனியாக இருந்த மாதிரி லோன்லியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கரண்ட்டும் வேறு இல்லை, பாப்பா தூங்கவும் இல்லை. ஒரு மாதிரி நார்மலாக என்னன்னே தெரியல. இனி வர எல்லா பர்த்டேவும் இப்படி தான் இருக்கும். நமக்கு இனி இந்த ஸ்பெஷல் டே அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் எழுந்திரிச்சு சமைச்சு தான் ஆகணும், வேலை செஞ்சு தான் ஆகணும் அந்த மாதிரி. பட் இந்த கொரியனில் வந்து ராமென் வாங்கியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கோகோனட் இன்ஃப்யூஸ்டுன்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.